போக விட மாட்டாரு, நம்ம குடும்பத்தையும் வரவிட மாட்டாரு. இப்படி நம்ம எவ்வளவு காலத்துக்கு தவிக்கிறது? ஏன் தவிக்கணும்? நாளைக்கே தப்பிச்சு போயிடுவோம். சொல்லவா சொல்லிட்டேன். அவர் கண்ணுல ஒரு காந்தம் இருக்குது. அவர் நம்ம பார்த்தாலே பாதி பலம் போயிடும். ஜெயில் கம்பியை வளர்ச்சி தப்பிச்சு ஓடிடலாம். ஆனா அவர் கண்ணில் இருக்கிற சக்தியை மீறி நம்மளால ஓடவே முடியாது. அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. என்ன வழி? செத்தவன் கண்ணு திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் ஒண்ணுதான். செத்தவன் கண்ணு அதை செய்யறது யாரு? உன்னாலதான் அதை கச்சிதமா செய்து முடிக்க முடியும். ஆமா மாயாண்டி, கல்யாணம் பண்ணின உடனே உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தியே, அவளை நீ பார்க்கணுமா வேண்டாமா? ஆமா, என் பொண்டாட்டி பார்க்கணும். மாயாண்டி, நாளை காலையில சேவு பண்ணும்போது என்ன மாயாண்டி, என் மேல நீங்க தான் கோவமா இருக்கீங்களே, வரமாட்டேன்னு நினைச்சேன். இல்ல, ஷேவிங். ஷேவிங்கா? அப்படி ஒன்றும் அதிகமா இல்லையே. இன்னைக்கு வேண்டாம், நீ போ. மாயாண்டி, உனக்கு தான் இருக்கா மாட்டோம். உன் ஆசை நிறைவேறட்டும். வா. என்ன மாயாண்டி? வந்துட்டு சின்னையா. என்ன மாயாண்டி, சோப்பு? சோப்பு போடணும். இதுல போடுறேன். சீக்கிரம் வேலை முடி. என்ன மாயாண்டி இன்னைக்கு உனக்கு? சீக்கிரம் முடிச்சது. என்னால முடியாது, என்னால முடியாது. என்ன சொல்ற? காலம்புறாவும் நான் உங்களை கையெடுத்து கும்பிட வேண்டியவன். என்னால உங்க கழுத்தை அறுக்க முடியாது. எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது. மாயாண்டி, என் கழுத்தை அறுக்கிறதா? சரியா சின்னையா, அந்த 5 பேர் இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பி சொல்றாங்களா? ஆமாங்க. கூடாது, அப்படி ஒரு நாள் நடக்கவே கூடாது. பைரவா, மாயாண்டி,
ஓகே சார். சார், நான் அழைச்சிட்டு போன கைதிகள் 5 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க சார். என்ன முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன், பிடிக்க முடியல. தயவு செய்து போலீஸுக்கு தகவல் கொடுங்க. இங்க ஒரு போலீஸ் யூனிட் வந்திருக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு சொல்லு. மிஸ்டர் ராஜன், கடினமான பாறைக்கடையில தான் தங்கமும் வைரமும் கிடைக்கும் சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? உங்க லட்சியம் தோல்வி அடைஞ்சு போச்சா இல்லையா? இல்ல சார், என் லட்சியத்தை தவறு இல்லை. நான் அதை செயல்படுத்துற முறையில் ஏதாவது தவறு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் தாமதப்பட்டாலும் என் லட்சியம் நிச்சயமா வெற்றி பெற்றே தீரும். இன்ஸ்பெக்டர், விடுதலை நகர் கைதிகள் 5 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. உடனே அவங்களை தேடி பிடிச்சாகணும். அவளை உயிரோட பிடிக்க முடியலன்னா சுட்டு தள்ளுங்க. ஓஎஸ் சார், அவளை சொல்லலாம் சார். தயவு செய்து உங்க உத்தரவை ரத்து பண்ணுங்க. அவளை கைது பண்ணி உயிரோட கொண்டு வர சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுங்க. மை எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் a grand failure. என்னுடைய முயற்சியில் நான் முழு தோல்வி அடைஞ்சிட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நோ நோ, ஐ காண்ட். என்னால முடியாது. Attention! சார் சார் ப்ளீஸ், அவளை சுட வேணாம்னு சொல்லுங்க சார். அவளை சுட வேணாம்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படின்னா go on. எழுதி கொடுங்க. Go on. அவங்களை சுட வேண்டாம், கைது பண்ண போதும் சொல்லு. ஏன் சார்? சார், நானும் போலீஸோட போறேன் சார். நில்லுங்க. அந்த கைதிகள் தப்பிச்சு போறதுக்கு நீங்களும் அவங்களோட சேர்ந்து சதி செஞ்சிருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன் சார். அவங்க பிடிபட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாது. இவர் லாக்கப்ல வை. உங்களை சூப்பரண்டையா கூப்பிடுறாங்க. அவங்க இன்னும் கிடைக்கலையா? கிடைச்சிட்டாங்க. எங்க இருக்காங்க? விடுதலை நகர்லயே. விடுதலை நகர்லயா? ஆமாங்க. அங்க இருந்தா ஒளிப்பாங்க. இல்லைங்க, அவங்க எப்பவும் போல ஒழுங்கா விடுதலை நகரிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்காதீங்க. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது தேவைப்படும். தேவைப்படாது. என் கொள்கை எப்பவுமே தோல்வி அடையாது.